காலை வணக்கம். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆமாங்க, ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு செல்வந்தரான ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க ஒரு வனாந்திரத்தை கடந்து செல்லணுமா. அந்த வனாந்திரத்தை கடந்து செல்ல 2 நாட்கள் ஆகுமா. அவர் தன்னிடம் இருந்த 5 ஒட்டகங்களையும் உதவிக்கு ஒரு வேலையாளையும் கூட்டிக் கொண்டு பிரயாணத்தை துவங்கினாராம். இரவு பொழுது ஆனதுனால அந்த வனாந்திரத்திலேயே ஒரு டென்ட் போட்டு தங்குனாங்களாம். அந்த வியாபாரி தன்னுடைய வேலையாளினிடத்துல சொன்னாரா, அந்த ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் உட்கார வைத்துவிட்டு நீயும் உறங்க போ என்று. அடுத்த நாள் காலை எழும்பி பார்த்தா அந்த வேலையால் மிகுந்த சோர்வோடு உட்கார்ந்திருந்தாராம். அந்த வியாபாரி என்னவென்று விசாரித்த போது அந்த வேலையால் சொன்னாரா, எல்லா ஒட்டகத்தையும் ஒன்னா என்னால உட்கார வைக்க முடியல. ஒன்னு உட்கார வச்சா இன்னொன்னு எழும்புது, ஒன்னு உட்கார வச்சா இன்னொன்னு எழும்புது. ராம் முழுவதும் இந்த வேலையை பார்க்கறதுக்கே எனக்கு சரியா இருந்தது, நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாராங்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட நம் அநேக நேரங்கள்ல சொல்வதுண்டுல்ல, நான் நிம்மதியா தூங்கியே எத்தனை நாட்கள் ஆயிற்று. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை எழும்புது, அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை எழும்புதுன்னு. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் எழும்பதான் செய்யும். சில பிரச்சனைகள் தண்ணீர்களை கடப்பது போல இருக்கும், சில பிரச்சனைகள் நெருப்பு மேல நடக்கிறது போல இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று. ஆமாங்க, நம்முடைய பிரச்சனைகள் தண்ணீர்களை கடப்பது போல இருந்தாலும் சரி, நெருப்பு மேல நடப்பது போல இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வாருங்க. அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, பிரச்சனை மாத்தி பிரச்சனை ஒன்று சால்வ் பண்ணா இன்னொன்று எழும்புதேன்னு ஆண்டவரே அப்பா, சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, பிரச்சனைகள் தண்ணீர்களை கடப்பது போல இருந்தாலும் அக்கினியில் நடப்பது போல இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், நான் உங்களோடு இருப்பேன் என்று. ஆமா ரச்சா, இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. அப்பா, நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்த ஆண்டவரை பாதுகாத்து கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.